ஸோ வணக்கம், இது உங்கள் அதிகாரம் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜியாகிரபிலேருந்து ஒரு முக்கியமான பாக்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கடற்கரைகள் மற்றும் மாநிலங்கள் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி. ஸோ தனுஷ்கோடி எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ தனுஷ்கோடி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் ஓஷனையும் பங்காளையும் ஒன்னா சேர்க்கிற இடம் தான் தனுஷ்கோடி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வர்க்கலா. ஸோ வர்க்கலா கேரளா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வர்க்கலையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சன்செட் நல்லா பார்க்கலாம், அதாவது சூரிய அஸ்தமனத்தை இங்கே நல்லா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மராரி. ஸோ மராரி கேரளா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மராரி கடற்கரையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 மணல் திட்டுக்கு இடையில ஒரு தொட்டி போல அமைப்பில் அமைஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஓம் கடற்கரை. ஸோ ஓம் கடற்கரை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதற்கு ஏன் ஓம் சொல்லிட்டு பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கடற்கரை ஷேப் வந்து ஓம் ஷேப்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அகுதா. ஸோ அகுதா கோவா மாநிலத்தில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் தர்கார்லி. ஸோ தர்கார்லியோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பவளப்பாறைகள் அதிகமாக காணப்படும். அது மட்டும் இல்லாம இங்கதான் வாட்டர் ஸ்போர்ட்ஸ், அதாவது நீர்ல விளையாடக்கூடிய விளையாட்டுகள் இங்கதான் அதிகமா வந்து காணப்படுது. சோ உங்களுக்கான கேள்வின்னு பாத்தீங்கன்னா, தர்கார்லி எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ.